பண்ணணும்? வேற ஒண்ணும் பெருசா இல்ல. ஈவினிங் 6 மணிக்குள்ள மொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸும் எனக்கு சொந்தமாகும். அதுக்கு எனக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமா தரேன். ஏற்கனவே 40% ஷேர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா கேன்சல் ஆன 3 ஆர்டரும் மறுபடியும் எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க பிரச்சனையில இருந்து கடைக்கு சீல் வைக்க போறேன்னு சொன்ன அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் இந்த சுஹாசினி பாத்துப்பான். என்ன சொல்றீங்க? யாருக்கு டைம் கொடுக்கறாங்க? இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சொன்ன அதே 6 மணிக்குள்ளார எந்தெந்த மீடியா, சோசியல் மீடியான்னு எதுவா இருந்தாலும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி தப்பான நியூஸ் வந்துச்சோ அது எல்லாத்துலயும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி பெருமையா சொல்ல வச்சு காட்டுறேன். அது மட்டும் இல்ல சுகாசினி, நடந்த தப்புக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு உன் முகத்திரைய ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு காட்டுறேன். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உன்னாண்ட இருக்கிற அந்த 40% ஷேரையும் எங்களாண்ட இருக்கிற 60% ஷேரையும் என்ன பண்றோன்னு நீ வெயிட் பண்ணி பாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. All the best. தாத்தா என்ன சொல்றீங்க? அப்பா சித்தார்த், இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் போது யாரும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கலப்பா. இப்பவும் இந்த தெய்வநாயகம் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு தலையில உருமாவை கட்டி கையில கரண்டிய வச்சுக்கிட்டு ஸ்வீட்ஸ கிண்ட ஆரம்பிச்சா யாரையும் முன்னாடி நிக்க முடியாது. எனக்கு போட்டின்னா யாரும் கிடையாதுப்பா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப புரியுதா? நீங்க தான் செய்யணும்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம். தாத்தா, அப்போ கேன்சல் ஆன அந்த 3 ஆர்டருக்கும் உங்களால ஸ்வீட் செஞ்சு கொடுக்க முடியும்ல? இப்பவே உன் கண்ணு முன்னாடி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறமா. சித்தார்த், உன் போன் எடுப்பா. இந்த பிசினஸ் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு உடனே போனை போடுப்பா. பண்றேன் தாத்தா. போனை போடு. ரிங் போகுது. இங்க பாருமா, அவங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனி இத பத்தி நீ கவலைப்படாதம்மா. சொன்ன நேரத்துல ஆர்டர் டெலிவரி ஆயிடும். அத நான் பாத்துக்கிறேன். சூப்பர் தாத்தா, ஆல் தி பெஸ்ட். ராணி, நீ சொன்ன மாதிரி நான் ஹாஸ்பிடல் போய் பாத்துக்கிறேன். தாத்தா இங்கே இருந்து ஆர்டர் முடிச்சிருவாரு. ஆமா, நீ எங்க போற? ஒரு முக்கியமான வேலையா போறேன். நான் போயிட்டு வந்துட்டு உன்னாண்ட சொல்றேன்னா. இங்க பாரு ராணி,
நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் ஐயாவோட இருந்து ஆர்டர் நல்லபடியா முடிச்சிடறோம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், ராணி நீ தைரியமா போ, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? சரிம்மா, பாத்துக்கலாம் ராணி, நீ பத்திரமா போ. தாத்தா நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க. எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். தாத்தா கூடவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிருங்க. சரியா? சரி, தாத்தா பாட்டி நான் வரேன். போயிட்டு சரி. ஆண்டவா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. வாமா, நாமெல்லாம் போய் வேலைகளை ஆரம்பிப்போம். சரிங்க, போகலாம். சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுனாலதான் என் புள்ள இப்படி கஷ்டப்படுறான். ஆமா, இந்த அஞ்சலி ஸ்வீட் சாப்பிட்டனாலதான் இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க டாக்டர். டாக்டர் என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். யாருக்கும் சொல்லுங்க டாக்டர். என் குழந்தையை காப்பாத்துங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க டாக்டர். எப்படியாச்சும் என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். இத பாருங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. டாக்டர், என்ன எப்படி சொல்றீங்க? ஐயோ, என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் குழந்தை என் புள்ள இப்படி கிடக்குறானே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஞ்சலி ஸ்வீட் தான். கடவுளே, என் குழந்தை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. மன்னிச்சிருங்கம்மா. அஞ்சலா, நீ போய் மாவு பேசுமா. சரிங்க தாமரை, ஐயா. நீ சக்கரை பாகு காய்ச்சு. சரிங்க. வளரு, அப்பா. நீ நெய் பாகு காய்ச்சு போ. சரிப்பா. பார்த்து பண்ணு. ஆ